வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மறந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா ஜிபேட் 2024 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். ஜிபேட் 2024 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆர் செட் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA which determines the ability and basic acumen of the candidate to appear for the exam below are the criteria. அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஃப்ரேம் பண்ணுறது தான் நம்மளுடைய ஜிபேட் 2024 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. த கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் ஏ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசி ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மசியில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. Candidates appearing for the qualifying examination of a bachelor's degree whose result will be declared before the commencement of admission for the academic year 2024-2025 can also apply. The candidate must be a citizen of India. There is no age restriction for appearing in the national level entrance examination. ஸோ டோட்டலாக 4 க்ரைட்டீரியா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கம்பல்சரி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசி, அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கணும். அதோட இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் இந்த எக்ஸாமினேஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் தி ஜிபேட் 2024 எக்ஸாமினேஷன் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.